அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 2A எக்ஸாம் செப்டம்பர் 14 எக்ஸாம் கண்டிப்பாக ஆல் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் குறுக்க ஒரு 6 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி நான் வீடியோ மேக் பண்ணும்போது சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம் செப்டம்பர் 14. ஸோ இந்த 6 டேஸில் எப்படி நம்ம வந்து ரிவிஷன் செய்யலாம், இதுக்கான மைக்ரோ ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையை பார்த்துருக்கீங்க, இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறேன். இந்த 10 பாயிண்ட்டை வந்து சரியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மைக்ரோ ஸ்டடி பிளானுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு 6 மந்த்தாக படிச்சிருப்போம், ஒரு 3 மந்த்தாக படிச்சிருப்போம், 1 இயர் கூட படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் என்பது வேறு, லைன் பை லைனாக டெப்த்தாக நிறைய வந்து படிச்சிருப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த 1 வீக்கில், அதாவது ஒரு 60 டேஸில் நம்ம வந்து படிக்கிறோங்க அப்படின்னா முழுமையாக மறுபடியும் புக் எடுத்துகிட்டு 1 பை 1 நம்ம வந்து பக்கமாக வந்து படிக்கிறதுலாம் முடியாத காரியம். ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு ஸ்டடி பிளான் போடலாம் அப்படின்னா, ஸோ மேலோட்டமாக இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பகுதியில் கேள்வி கேட்குறாங்க அல்லது எந்தெந்த பகுதி நமக்கு அடிக்கடி மறந்து போகுதோ ஸோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து ரிவிஷன் கொடுக்கலாம். முக்கியமாக இது குரூப் 2 எக்ஸாம் என்றாலும் கூட இது வந்து குரூப் 4 மாதிரி தான். ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் தான். 100 கொஷின் தமிழ் வரப்போகுது, 75 ஜிகே வரப்போகுது, 25 மேக்ஸ் வரப்போகுது. என்ன தான் நம்ம ஜிகேக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கஷ்டப்பட்டு படித்தாலும் அது ஒரு கடல் மாதிரி. அது 75 கொஷின் தான் வரப்போகுது. நம்மளால் 75 எடுக்க போகிறதும் கிடையாது. ரைட்டா? அதிகப்படியான வெயிட்டேஜ் இருக்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அது தமிழ் தான். ஸோ கடைசி டைமில் தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ரைட்டா? நூல்வெளி அதில் இருக்கக்கூடிய சில ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஷினாக படிச்சிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ரிவிஷன் டைமில் படிச்சிருப்பீங்க. ரிப்பீட்டடாக எந்த பகுதியிலேருந்து கேள்வி கேட்குறாங்க, இலக்கண பகுதிக்கெலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா வரப்பெல்லாம் இலக்கண பகுதி தான் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. டெய்லியுமே நம்ம தமிழ் படிக்கிறோம், அது வந்து டைம் வந்து இன்னும் கூடுதலாக வந்து தமிழுக்கு வந்து ஒதுக்கி படிங்க. ரைட்டா? ஏன்னா வந்து நமக்கு ஜிகே என்ன தான் நம்ம ஸ்கோர் பண்ணாலும் நமக்கு கை கொடுக்குறது வந்து மேக்ஸும் தமிழ் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து தூக்கி விடும். ஸோ அதனால் வந்து 90+ போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், தமிழுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்தது ஜிகேல எல்லா யூனிட்டும் நம்ம வந்து இந்த டைமுக்குள்ளே வந்து படித்து ரிவிஷன் பண்ணுறது வந்து கஷ்டம். மோஸ்ட் ஆஃப் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட்டு அல்லது ஒரு யூனிட்டில் ரிப்பீட்டடாக வந்து கொஷின் கேட்பாங்க. இந்த ஏரியாவில் கொஷின் வரும், அந்த ஏரியாவில் கொஷின் வரும், இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த லெசன் இம்பார்ட்டன்ட், இப்படிலாம் வந்து நீங்கள் படிக்கும் போதே ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் யூனிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட்னா அது யூனிட் 8 தான். ஸோ திருக்குறள் பகுதி படிங்க, இலக்கியம் சார்ந்தது படிங்க. ஸோ வந்து யூனிட் 8க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் யூனிட் 9. ஸோ மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் இந்த யூனிட் 9க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த டைமில் கடைசி டைமில் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஸ்கீம் என்ன, வெல்ஃபேர் ஸ்கீம் என்ன, அதே மாதிரி கொஞ்சம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடோட திட்டங்கள் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வெல்ஃபேர் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த மாதிரி முக்கியமான வந்து ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டான முக்கியமான திட்டங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை தெரிஞ்சால் கூட ஓரளவுக்கு வந்து யூனிட் 9 வந்து மேனேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ யூனிட் 8 and 9 கடைசி டைமில் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அடுத்தது மேக்ஸ். எப்படி நமக்கு தமிழ் இம்பார்ட்டன்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால் அடுத்து வந்து மேக்ஸ். டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. ரைட்டா? ஸோ இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கிடுங்க. மேக்ஸ் நிறைய தான் வந்து நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, அது வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி அந்த டைம் மட்டும் வந்து டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய டாபிக் அதில் சப் டாபிக் வித்தியாசமாக எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் கூட உங்களுக்கு போதுமானது. ரைட்டா? ஸோ அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா புக் எடுத்து மறுபடியும் உட்காந்தாலும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் வந்து டாபிக் என்ன, நமக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அந்த எல்லா டாப்பிக்கு சமம் அட்லீஸ்ட் 1-2 வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் படிச்சிருக்க மாட்டாங்க, சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க. மேபி படிச்சிருந்தாலும் சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸாம் நெருங்கி வரதுனால ஓரளவுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து படித்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஏன்னா இப்போ படிச்சிங்கன்னா கூட மறக்காது. இத்தனை நாளாக நீங்கள் படிக்கலாம் கூட இப்போ கடைசி டைமில் படித்தா கூட ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து படித்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து கை கொடுக்கும். ரைட்டா? ஸோ அடுத்தது ஜிகேல யூனிட் 8 and 9க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போவும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறது பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி. இந்த 3 யூனிட்டுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ் கொஷின் ஆகட்டும், இல்லை இதில் நம்ம பாக்ஸ் கொஷின் கூட விட்டுடுங்க, அதெல்லாம் குரூப் 4 போலீஸ் எக்ஸாம் அந்த மாதிரி தான் படிப்பாங்க. நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு பாலிட்டியில் எது இம்பார்ட்டன்ட் டாபிக்னு தெரியும், இந்த மாதிரி கேள்வி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு தெரியும், ஐஎன்எம்மில் எப்படி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அது மாதிரி இம்பார்ட்டன்ட் பகுதியை மட்டும் ஓரளவுக்கு வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டாக? முழுமையாக லைன் பை லைனாக வந்து படிக்க முடியாது. நீங்கள் ஷார்ட்டாக ஏதாவது நோட்ஸ் எழுதி வச்சுருக்கீங்க அல்லது வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்கள் அகாடமியில் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மாதிரி நீங்கள் மேலோட்டமாக இம்பார்ட்டன்ட் மட்டும் வந்து பார்க்குற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டாக? லைன் பை லைனாக படிக்க முடியாது.
ஸோ அடுத்தது இந்த யூனிட்டுக்கு அப்புறம் தான் வந்து ஜாகிரபி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ்லாம் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. ஜாகிரபிக்கு எனக்கு தெரிஞ்சதுக்கு 10th ஜாகிரபி ஓரளவுக்கு நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் +1 மேலோட்டமாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் ரைட்டா. ஸோ அதை வந்து படிச்சுப்பீங்க. அப்புறம் 12th கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சயின்ஸ், ஸோ சயின்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு மேலோட்டமாக படிச்சுக்கோங்க. அதுக்குன்னு கூடுதல் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதுக்கப்புறம் கரெக்டாக ஏதோ ஒரு டைம் கிடைக்கும் போது இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி லைட்டாக பார்த்துக்கோங்க ரைட்டா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து மோக் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துட்ருப்பீங்க இல்லையா. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுங்க போதும். நிறைய பேர் நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய அகாடமியில் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரே நாளைக்கு நிறைய டெஸ்ட்டை உட்காந்து எழுதி பார்த்துட்டு இருக்காதிங்க. ஒரு நாள் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதக்கூடாது. ஏன்னா ஒரு டெஸ்ட் எழுதுனாலே குறைந்தபட்சம் நமக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். அது 3 மணி நேரம் எக்ஸாம்னா நம்ம 3 மணி நேரம் எழுத போகல. வீட்டில் இருந்து எழுதுவோங்க, நம்ம வேகமாக எழுதிடுவோம். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எழுதுவோம். அதுக்காக வந்து ஒரே நாளைக்கு வந்து 4 கொஸ்டின் பேப்பர் 3 கொஸ்டின் பேப்பர்லாம் உட்காந்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டா. டெய்லியும் ஒவ்வொன்றும் எழுதி பாருங்கள். கடைசி டைமில் ஒரு 2-3 நாள் இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் டெஸ்ட் எழுதுனா கூட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு டேரெக்டாக பாருங்கள். நீங்கள் டெஸ்ட்டை எழுதுனா கூட ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி கொஸ்டின் வித் ஆன்சர் என்ன ஆன்சர் அப்படின்றத ரிவைஸ் பண்ணிக்கோங்க போதும். அதை டெஸ்ட்டை எழுதி பார்க்கலாம் கூட பரவாயில்ல ரைட்டா. ஆனால் இப்போதைக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, இப்போ எழுதலாம். இப்போ வர சண்டே கூட நிறைய அகாடமியில் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நான் கூட வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக செவ்வாய்க்கிழமை அதாவது 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீ மோக் டெஸ்ட் வந்து கொடுக்குறதா இருக்குது ரைட்டா. கண்டிப்பாக வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக இலவச ஃபுல் மோக் டெஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம் ரைட்டா. சரி, இந்த மோக் டெஸ்ட் எழுதுறதுல எதுக்கு அப்படின்னா, நம்ம கொஷினை எழுதும் பொழுது நம்ம படித்த பகுதியில் எந்தெந்த பகுதியிலும் கேள்வி கேட்டிருக்காங்க, அது வந்து கேட்காத பகுதியில் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொஷின் வந்திருக்கு, அது எந்த பாடத்தில் எந்த பகுதியில் இருக்குது, நம்ம எப்படி அதை படிக்காமல் விட்டோம் இல்லை எப்படி மறந்துட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான் மோக் டெஸ்ட்டை வழியாக. ஜஸ்ட் வந்து நீங்கள் சும்மா அப்படி பார்த்து இதுக்கு ஆன்சராக இதுக்கு ஆன்சரானு மேலோட்டமாக பார்க்குறதுக்கு மோக் டெஸ்ட்டுன்றது ஒர்த்து கிடையாது. அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் மார்க் கம்மியாக எடுக்கிறோம், இல்லை இந்த கொஸ்டின் நம்மளால் ஏன் ஆன்சர் பண்ண முடியல, இது நம்ம படித்த பகுதியில் வந்துமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல, அது மாதிரி அந்த ஒரு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் எத்தனை மோக் டெஸ்ட் எழுதுனாலும் அது வேஸ்ட்டாக போயிடும் ரைட்டா. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வெயிட்டேஜ், நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் இல்லையா. வெயிட்டேஜ் அதிகமாக எதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வருதோ அந்த யூனிட்டை மட்டும் ஓரளவுக்கு பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் ஒரு யூனிட் எடுத்தால் அந்த யூனிட்டில் எல்லாமே பார்க்கலனா கூட இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதை மட்டுமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து என்னென்னா ஒரு பயம். கண்டிப்பாக எக்ஸாம் நெருங்க நமக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு சோர்வு வரும், ஒரு டென்ஷன், நிறையா விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக வரும் ரைட்டா. அது எல்லாத்துக்குமே காமனாக வரதான். எக்ஸாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம 1 year 6 months வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கோம். ஒரு எக்ஸாம் வரப்போகுது, கண்டிப்பாக இதில் நம்ம பாஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்படின்ற பொழுது நமக்கான அந்த ஒரு பயம் தோத்திக்கிறது வந்து எல்லாருக்கும் நேச்சர் தான். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறது தான் பெட்டர் ரைட்டா. ஸோ அதனால் நம்பிக்கையோடு இருங்க. ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கான கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்லா நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன் சார், என்னால் முடியும் சார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறது தான் பெட்டர். பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி நிறைய மறந்த மாதிரி இருக்கும், படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்காது, நம்ம என்ன படிச்சிங்க எது படிச்சிருந்தா கூட இப்போதைக்கு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். கொஸ்டின் இருக்கும், அதுலேயே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படி அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆன்சர் இருக்கும் போது நம்ம அதை படிக்கும் பொழுது அந்த ஆப்ஷனை வந்து ரீட் பண்ணும்பொழுது நமக்கு எங்கேயோ படித்த ஞாபகத்தில் அது கரெக்டாக அந்த ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிவிடுவோம். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க ரைட்டாக, ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்பி இருங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, நிறைய படிச்சிருப்பீங்க, வருஷக்கணக்காக படிச்சிருப்பீங்க, எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். நினச்சி பார்த்தா டக்குன்னு வராத மாதிரியே தோணும். அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான் ரைட்டா. அதெல்லாம் மறந்துருக்காது, நம்ம பிரெயினில் அப்படி லைட்டாக சேவ் ஆகிருக்கும் ரைட்டா. அந்த கொஷினை பார்க்கும்பொழுது நமக்கு டக்குன்னு வந்து நினைவுக்கு வரும். ஸோ அதெல்லாம் மறந்து போன மாதிரி தெரியுது, படித்தது ஞாபகம் இல்லைன்ற மாதிரிலாம் இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் வந்து பதட்டப்பட வேண்டியதில்லை. மேக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் கடைசி டைமில் இந்த ஃபார்முலா ஏதாவது தேவைப்படுது சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னா அந்த ஃபார்முலாலாம் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அப்பப்போ ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஃபார்முலா இல்லாமலாம் மேக்ஸ் போட முடியாது. ஒரு சில கணக்கு நீங்கள் என்ன தான் ஷார்ட்கட்டில் போட்டாலுமே கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலான்றது நமக்கு தேவை. அதெல்லாம் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க ரைட்டா. ஸோ அதனால் பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நிச்சயமாக இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நம்புங்க ரைட்டா. முதல்ல நம்பி தான் நம்ம படிக்கிறோம் ரைட்டா. நம்ம தோற்கிறோம் ஜெயிக்கிறோன்றதை தாண்டி எல்லாருமே எதுக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும், நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம இத்தனை நாளாக வந்து எஃபர்ட் போட்டு படிச்சிருக்கோம். ஸோ அது நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து நமக்கான ரிசல்ட்ன்றது கண்டிப்பாக எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது நமக்கு தெரியும் நம்ம எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கணும். அதே மாதிரி இந்த மோக் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு அகாடமியும் ஒவ்வொரு விதமாக கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் டஃபாக கேட்டிருப்பாங்க, ஈஸியாக கேட்டிருப்பாங்க, மீடியமாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வரக்கூடிய மார்க்கை வச்சுனா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ 200க்கு 200 எடுக்க முடியலனாலும் இப்போ யாராவது ஃப்ரைட்டாக உங்களுக்கு வந்து மூக் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்தா கூட ஒரு 140 150 அந்த லெவலில் போட்டால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வந்து மெயின் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம படிச்சுட்டு போகிற 200 கொஸ்டின் தெரிய போகிறது யாருக்குமே ஒரு 140 150 கொஸ்டின் தெரிஞ்சாலே பெரிய விஷயம் தான், ரைட்டா. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே அவங்க அந்த டைமில் என்ன திங்க் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ எலிமினேஷன் மெத்தட் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, இது வரைக்கும் நம்ம படித்த அந்த இதை வச்சு நிறைய மாக் டெஸ்ட் எழுதி பார்த்து அந்த அனுபவத்தை வச்சு நம்ம எப்படி வந்து ஆன்சரை சூஸ் பண்ணுறோம். அந்த கொஸ்டினும் தெரியாது, 4 ஆப்ஷன் நம்ம சுத்தமாக நமக்கு ஒன்று தெரியாமல் கூட இருக்கும். ஆனால் நம்முடைய அனுபவத்தை வச்சு நம்ம படித்ததை வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அதுவே வந்து சரியாக வரும். ஸோ அப்படி சரியாக வரதே வந்து பார்த்திங்கன்னா 20-30 கொஸ்டின் வரதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா. ஸோ அதனால் வந்து நீங்கள் மோக் டெஸ்ட் ப்ரைவேட் அகாடமியில் எழுதி பார்க்குறதுல மார்க் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு வர வேண்டாம், ரைட்டா. மெயின் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு படிங்க. நன்றி, வணக்கம்.